எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். முருங்கை கீரையை வச்சு ஒரு ராகி அடை செய்ய போகிறோம். இதில் ராகி மாவு, முருங்கை கீரை, முருங்கை பூ ரெண்டையும் சேர்த்து அடை செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம மரத்துலேயே கீரை பூ எல்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப நல்லா கொழுந்து கீரையாக இருக்குது. இதை பறித்து தான் இப்போ நம்ம ராகி அடைக்கு செய்ய போகிறேன். வாங்க முருங்கைக்கீரை பறிச்சுக்கலாம். கொழுந்து கீரை பறித்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூவெல்லாம் பறித்து செய்யும் பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, மாடியில் பாருங்க கீழே தவண்டு கிடக்குது கீரை. பாருங்கள் முருங்கைக்கீரை பூவோடவே நம்ம பறிச்சுட்டு வந்துட்டோம். இதில் இருக்கிற காம்பெல்லாம் நல்லா உருவி எடுத்துடணும். காம்பு சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் கீரை பொரியலுக்கு காம்பெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லுவேன். இது நம்ம அடைக்கி காம்பே இருக்கக்கூடாது. நல்லா உருவி எடுத்துக்கணும். இந்த சைஸில் காம்பு இருக்கலாம், இதுக்கு மேலே பெருசாக போட்டக்கூடாது. இதே மாதிரியே எல்லாமே உருவிட்டு நான் காட்டுறேன். நல்லா உருவி எடுத்துட்டோம் காம்பு இல்லாமல். இந்த மாதிரி ஏதாவது கொழுந்து தான், அதுதான் சின்ன காம்போடு தெரிகிற மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி இல்லாமல் உணர வைக்கணும். இப்போ ராகி அடைக்கி ராகி நான் முழுசாகவே எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுக்க போகிறேன். இப்போ ராகி அடைக்கி தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். 1 டம்ளரு ராகி மாவு, இந்த கப்பால் 1 கப்பு முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ எடுத்துருக்கிறேன். இதால் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த 1 டம்ளர் மாவுக்கு நான் 100 கிராமுக்கு மேலே நான் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை வெட்டி வச்சுருக்கிறேன். 50 கிராமு கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கருவேப்பிலை கொத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு சோம்பு எடுத்துருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ராகி மாவை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கூடவே வெங்காயம், உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால் நான் போடலை. இஞ்சி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடைக்கி. இப்போ சீரகம், வரமிளகா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தேவையான அளவு சால்ட்டு. காரத்துக்கு நான் வரமிளகா மட்டும் தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா போடாமல் வரமிளகா போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வரமிளகா போட்டிங்கன்னா இந்த ராகி அடைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலவை கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா பிணைஞ்சிருங்க. அந்த வெங்காயம் நீங்கள் பொடியாக வெட்டியிருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருந்தாலும் சரி, இந்த மாவில் போட்டு நல்லா அப்படி பிணைஞ்சிங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா நைஸாக உடப்பட்டுரும். அப்போ நம்ம அடை சுடும் பொழுது நல்லாயிருக்கும். பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவு எடுத்து நல்லா அப்படி பிணைஞ்சி விட்டுருங்க. எதில் ராகி மாவு அளந்தீங்களோ அதே பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு தான் மாவில் ஊற்றி பிசையணும். பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா பிணையலாம். ஆனால் நம்ம ரொட்டி சுடும் பொழுது வெள்ளை வெள்ளையாக கலராக இருக்கும், வெள்ளை கலராக இருக்கும். குழந்தைங்க எதனா வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் சுடுதண்ணி வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த வெள்ளை வராது. அதுக்காகத்தான் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்ணியை நல்லா தளதளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இதை இறக்கிக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை தான் அதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி 1 ஸ்பூனு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஒட்டுக்க ஊற்றிடாதீங்க, தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பரட்டிக்கங்க. அந்த மாதிரி
ஒவ்வொரு மாவு தண்ணி கூட இழுக்கும், ஒவ்வொரு மாவு கம்மியாகவே இழுக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி பனைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஊற்றி பனைஞ்சிட்டிங்கன்னா மாவு இதிலே வந்து கொஞ்சம் வெந்துடும். ஊனை எடுத்துகிட்டு நல்லா கையை போட்டு பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி இப்போ இதை என்ன பண்ணணும், இப்படியே அமுத்தி பிணைஞ்சிட்டு கையை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அமுத்தி வச்சு ஊற விடுங்க. எனக்கு 1 டம்ளர் தண்ணியில் பாருங்க கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இவ்வளவுதான் மிச்சம் இருக்குது. இதை வந்து இப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி ஊற்றிருக்குறோம். இந்த சுடுதண்ணியில் எல்லாம் சேர்ந்து லைட்டாக வேகணும். நம்ம வந்து தோசைக்கல்லில் போடும் பொழுது ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், லைட்டாக வெந்தாலே போதும். அப்போ தான் அந்த அடை நல்லாயிருக்கும். கடல் பருப்பையும் நம்ம வேக வச்சுட்டோம், அதனால் இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலையில் தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பிணைஞ்சி வச்சுருக்கிற இந்த ராகி மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு அடை தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இதை நல்லா தட்டிடுங்க. அப்படி முதல்ல ஃபஸ்ட்டு இப்படி தட்டிட்டு இப்படி தட்டிக்கங்க. ஏன்னா பருப்பெல்லாம் போட்டிருக்குறோம், மிளகா வெங்காயம் போட்டிருக்கனால இது ஓரமெல்லாம் இப்படி தான் வரும். அதுக்கப்புறம் தான் இதை சரி பண்ணிக்கணும். கரெக்டாக ஈவனாக தட்டிக்கங்க. இந்த மாதிரி தட்டிட்டு இது இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம நல்லா தட்டி வச்சுக்கணும். இங்கே தோசைக்கல் காய்ச்சிட்ருக்குது. இங்கே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா இதை இப்படியே அவ்வளோதாங்க. நல்லா அப்படி தட்டிட்டு வாழை இலையை மெதுவாக எடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க திருப்பி உடையில். இந்த மாதிரி அப்போ தான் அடை வந்து நல்லாயிருக்கும். இந்த கீரையிலலாம் எண்ணெய் சார்ந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. வெந்ததும் நல்ல மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்படி எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பரான ராகி அடை, சூப்பரான ராகி அடை ரெடி. பாருங்க நல்லா வெந்திருக்குது இந்த பக்கம். அதேமாதிரி அந்த பக்கட்டும் லைட்டாக வந்தாலே போதும். நம்ம ஏன்னா சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்குறோம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கூட நீங்கள் அதிலே கூட கிண்டிக்கலாம். அதில் ஊற்றி தான் கிண்டணுங்கள. சுடு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த மாவெல்லாம் சேர்த்து அதில் அந்த சுடு தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கிண்டுனிங்கன்னா கூட நல்லா கெட்டியாக வந்துடும், வெந்து கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சு இப்படி லைட்டாக அப்படி வெந்தால் போதும் எடுத்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணியில் போட்டு டக்குன்னு பிணைஞ்சு தான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். அந்த முருங்கைக்கீரை, வரமிளகா, சீரகம், சோம்பு, முருங்கைப்பூ எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் விட்டு எண்ணெயோ நெய் இருந்தாலும் விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. இப்போ இது வேட்டு இன்னொரு அடை தட்டிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் அதே இலையில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும் ராகி அடை. அதுக்கு தான் ரொம்ப நேரம் இந்த கல்லில் போட்டோம்னா கருகு சுற்றி. அதனால தான் மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் பாருங்கள், ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே மறுபடியும் இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்படியே இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையுமே அடையை தட்டி எடுத்துக்கலாம். அங்கே ரெண்டாவது அடையை சுட்டு எடுத்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடை பூரா சுட்டு எடுத்தாச்சு. அப்படி வந்துட்டு பாருங்கள், நல்லா மொறு 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 மொறுன்னா நல்லா இருக்குது.
இந்த மாதிரி நம்ம கடலைப்பருப்பு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ராகி வேண்டாங்கிறவங்க இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்த மாவுக்கு 4 அடை வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து நான் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூட்டோடு சாப்பிட்டிங்கன்னா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் ஆறிச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, அடை செமையாக இருக்குது. கீரையும் நல்லா சத்தானது. முருங்கைக்கீரை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சத்து உள்ளதுன்னு. அதே மாதிரி ராகிலையும் எவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மருத்துவ குணம் உள்ள ராகி அடை நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், இந்த சோம்பு போட்டிருக்கிறது நல்ல வாடையாக இருக்குது. சாப்பிடும்பொழுது அந்த சோம்பு வாடை நல்லா வருது. கீரை வாசம் இதோட சேர்த்து இதில் வந்து நெய் விட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு வந்து சட்னி எல்லாம் தேவையே இல்லை, இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கு. இதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான மருத்துவ குணம் உள்ள ராகி அடை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.